தர்மபுத்திரர் இடத்துல ஒருத்தர் வந்துட்டு ஏதோ உதவி கேட்டாராம். நாளைக்கு வா செய்யறேன்னாராம். அவர் ஒன்றும் பெருசாக சொல்லலை, நாளைக்கு வா பண்ணுறேன்னார். பீமன் வந்தானா, அண்ணா உன் காலை காட்டி சேவிக்கிறேன்னு நானா. ஏண்டான்னு கேட்டிருக்கான் தர்மபுத்திரன். நாளைக்கு நீ இருப்பேன்னு உனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, அவர் இருப்பார்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு கஷ்டம் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு கஷ்டம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. எத்தனை இருக்குது பாருங்க. இதெல்லாம் நிலையாமை. நாம் இருக்கும் தான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர்லாம் ஆழ்வார் என்ன ஆச்சரியமான கதை சொல்கிறார் தெரியுமா. ஓஹோன்னு ஒரு ராஜான்னு, ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஆரம்பித்தார். ஆழ்வாராக இருந்தாலும் கதையை அப்படி தான் ஆரம்பிப்பார் போல் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் இல்லையோ. அதனால் தேர் வாஸ் எ கிங், ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓஹோன்னு இருந்தான். ஏகச்சத்திராதிபதி, ஒரு கொடைக்கு கீழே, ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே அமர்ந்து உலகம் முழுவதையும் அவன்தான் ஆண்டு கொண்டிருந்தான் அப்படின்னு இருந்தான். என்னாச்சு, ஒரே ராத்திரியில் எல்லாம் பொழுத்து மொத்தம் போச்சு. யாரோ ஒருத்தன் வந்தான், இவனை விரட்டி அடிச்சுட்டான். இப்போ இவன் சோத்துக்கே இல்லாத எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கான். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வயிற்று பிடிச்சின்னு உட்காந்துட்டான். ஆனால் ராத்திரியானா பசி ஏற்படுறதோ இல்லையோ, என்னடா பண்ணுறது, ஏது பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. பிச்சை வாங்க பாத்திரம் இல்லை. நேற்று வரைக்கும் பொற்பாத்திரத்தில் சாப்பிட்டு இருந்தவன் இன்றைக்கி கையில் ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு காகிதம் இல்லை கையில் வாங்கிக்கிறதுக்கு. யாராவது சாப்பாடு போட்டால் கூட அவனுக்கு ஒரே கவலையாக இருந்துதான். ராஜாவாக இருந்துட்டு ஒரே ராத்திரியில் பிச்சை எடுக்க போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பா ஊர் மக்கள் அப்படின்னு பார்த்தா, எவனோ போட்டு போயிருந்த ஒரு கந்தலான ஒரு கருப்பு போர்வை எங்கோ கீழே கடந்தது. ஆபத்துக்கு தோஷம் இல்லை குத்தம் இல்லைன்னு அதை எடுத்துட்டா நன்னா போத்தின்டான். பாத்திரம்னு பார்த்தா எவனோ ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரன் போட்டு போயிருக்கான் போல் இருக்கு. ஓட்ட பாத்திரம், கீழேருந்து அடைப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம். அதை எடுத்துட்டு அப்படி கீழே பிடிச்சுட்டாலாம். பிச்சை எடுக்கணும்னு வந்திருக்கான். கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், ஓட்ட பானையோட பொற்பாத்திரத்தில் சாட்டுன்னு இருந்தவன் ஓட்ட பானையும் எடுத்துன்னு வந்துட்டான். கருணாய் கவர்ந்த காலர், அதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணான். கருக்கொண்டிருந்த நாய், கருமையான நாய், இல்லை கருவோடு இருந்த நாய். கருப்பாக இருக்கிற ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க, இல்லை வயிற்றில் கருவை சுமக்கிற நாய், எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். இருட்டில் இவன் கால் தெரியாத பட்டு கொடுத்து பாருங்க, அது வள்ளுன்னு கத்தினா அவனை பிடிச்சி கொடுத்து, அவனை பிடுங்கிடுத்து. நாய் கடிச்சா வருமாறுபாடம். அவனும் பயத்தில் ஓன்னு அலறிட்டு பாத்திரத்தை கீழே போட்டான். அந்த பாத்திரம் கீழே வந்து உடஞ்சிது, நங்குன்னு உடஞ்சிது. எல்லாம் கையில் தீவட்டி விளக்கெல்லாம் எடுத்துன்னு என்ன வெளியில் சத்தம் கேட்கறதுன்னு எல்லாம் வந்தாலாம். ஐயோ நம்ம ராஜாவாச்சே